வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக தலம் மற்றும் சுந்தரருக்கும் ஈசனுக்கும் வழக்கு நடந்த தலம். ஆம், அதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் திருத்தலம். இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். தேவார பாடல் பெற்ற 274 சிவன் கோவில்களில் இது 225வது தேவாரத் தலமாகும். இங்குள்ள மூலவர் கிருபாபுரீஸ்வரர், அருட்கொண்டநாதர், ஆட்கொண்டநாதர், வேணுபுரீஸ்வரர் என்றும் அம்பாள் மங்களாம்பிகை, வேர்க்கண்ணி அம்மன் என்றும் அழைக்கப்படுவர். தல விருட்சம் மூங்கில் மரம் ஆகும். இங்குள்ள தீர்த்தம் தண்டு தீர்த்தம், பெண்ணை நதி தீர்த்தம், நீலி தீர்த்தம், சிவகங்கா தீர்த்தம், காம தீர்த்தம், அருள்துறை தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், வைகுண்ட தீர்த்தம், வேத தீர்த்தம் என்றும் அழைக்கப்படும். இத்தல புராணம் என்னவென்றால், ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் புத்தூர் சடங்கவியாரின் மகளுக்கும் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் திருநாவலூரில் திருமண கோலத்தில் இருந்த சுந்தரர் முன் ஒரு முதியவர் வேடம் ஏற்று சிவபெருமான் தோன்றி, "நீ எனக்கு அடிமை" என்றார். திருமணத்துக்கு வந்தவர்கள் அனைவரும் அதற்குண்டான ஆதாரத்தை கேட்க, அந்த முதியவரும் அதற்கான ஆதாரத்தையும் காண்பித்தார். கூடியிருந்த அனைத்து பெரியவர்களும் இந்த முதியவர் சொல்வது உண்மைதான் என்றும், அந்த ஆவணத்தில் இருப்பது சுந்தரரின் கையெழுத்துதான் என்றும் கூறி சுந்தரரை அந்த முதியவருக்கு அடிமையாக போக சொன்னார்கள். சுந்தரருக்கு கோபம் வந்தது. அதையெல்லாம் அந்த முதியவர் பொருட்படுத்தவில்லை. சுந்தரமூர்த்தி நாயனாரை அந்த முதியவர் திருவெண்ணைநல்லூர் கோவிலுக்குள் அழைத்து சென்று மறைந்தார். அப்போதுதான் சுந்தரருக்கு வந்தவர் சிவபெருமான் என்பது புரிந்தது. உடனே ஈசனை வணங்கினார் சுந்தரர். தன்னை பற்றி பாடுமாறு சுந்தரரை ஈசன் பணிக்க, என்ன பாடுவது என்று சுந்தரர் கேட்க, அதற்கு ஈஸ்வரன், "சற்று முன்னர் கோபத்துடன் என்னை பித்தா என்று கூறினாயே, அதையே தொடக்கமாக எடுத்து பாடு" என்று அடியெடுத்து கொடுத்தார். உடனே சுந்தரர் "பித்தா பிறைசூடி" என்று பாடினார். அது முதல் சிவன் கோவில் அனைத்துக்கும் சென்று திருப்பதிகங்கள் பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரருக்கு 2 நாட்கள் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். திருவெண்ணைநல்லூர் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலப்புறம் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் முதியவராக வந்த சிவபெருமானுக்கும் பெரியோர் மத்தியில் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது. முதியவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறைக்கு முன்பாக கழற்றி வைத்த பாதுகைகள் இன்னமும் இத்தலத்தில் உள்ளன. திருவெண்ணைநல்லூர் கோவில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது. கோயிலுக்குள் மேலே சுந்தரருக்கு ஈசன் ரிஷபாரூடராக காட்சியளித்த விமான கோவில் உள்ளது. அதற்கு எதிரில் கீழே சுந்தரர் சந்நிதி உள்ளது. சந்நிதியில் கையில் ஓலையுடன் சுந்தரர் உள்ளார். உட்பிரகாரத்தில் பொல்லா பிள்ளையார், முருகர் சந்நிதிகள் உள்ளன. இத்தலத்திற்கு திருவெண்ணைநல்லூர் என்ற பெயர் வர காரணம் என்ன? ஈசன் நஞ்சுண்ட காலத்தில் அந்த நஞ்சு அவரை துன்புறுத்தாமல் இருக்க உமையம்மை இத்தலத்தில் பசு வெண்ணையால் கோட்டை கட்டி அதில் பஞ்சாக்கினி வளர்த்து அதன் நடுவில் இருந்து தவம் செய்த காரணத்தால் இத்தலம் வெண்ணெய்நல்லூர் என்று பெயர் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இத்தலம் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு மயிலோடு நடனமாடி காட்சி தந்த தலமாகும். அர்ஜுனனுக்கு மகப்பேறு அளித்த விஜயலிங்கம், தேவேந்திரன் பூஜித்த சுந்தரலிங்கம், மகாவிஷ்ணு பூஜித்த சங்கரலிங்கம் ஆகியவை இத்தலத்தில் உள்ளன. ஒரு சமயம் தாருகாவனத்து முனிவர்கள் அகந்தையால் சிவபெருமானை அழிப்பதற்காக வேள்வி நடத்தினர். அவர்கள் எண்ணம் ஈடேறா வண்ணம் சிவபெருமான் அனைத்தையும் தன்னகத்தே ஆட்கொண்டு விட்டார். முனிவர்கள் தங்கள் ஆணவம் நீங்க பெற்று ஈசனை நோக்கி தவம் புரிந்தனர். அவர்களின் தவறை பொறுத்தருளினார் ஈசன். அதனால் இக்கோவிலுக்கு அருள்துறை என்ற பெயர் கிடைத்தது. முனிவர்களுக்கு ஈசன் கிருபை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு 4 மறைகளும்
ஈசனை நோக்கி தவம் புரிய அவற்றின் நடுவில் ஈசன் தீருவாய் தோன்றினார். மறைகளின் விருப்பப்படி இங்கு சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். சங்கநிதி, பதுமநிதி, ஸ்ரீசக்கரத்துடன் சிம்ம வாகனத்துடன் அம்பாள் இங்கு இருக்கிறார். மகிஷனை வதம் செய்துவிட்டு நதியில் குளித்து மங்களம் பெற்ற தலம் என்பதால் மங்களாம்பிகை சந்நிதியில் நந்திக்கு பதில் சிம்மம் இருக்கும். சிவராத்திரி பிரதோஷ தினங்களில் சிறப்பு ஆராதனைகள், சுவாமி புறப்பாடு நடைபெறும். தர்ம தேவதையே நந்தி வடிவில் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் நந்திக்கு மாலை போட்டு வழிபட்டால் திருமண வரம் ஈடேறும் என்பது நம்பிக்கை. பூர்வ ஜென்ம பாவம் விலக, நவகிரக தோஷம் நீங்க, உடல் ஆரோக்கியம் பெற தலவிருட்சத்தை பூஜிக்க வேண்டும். மங்களாம்பிகை சந்நிதியில் 4 எண்ணெய்களை, அதாவது நெய், இலுப்பை, ஆமணக்கு, தேங்காய் இவையெல்லாம் சேர்த்து விளக்கு ஏற்றி வழிபட்டால் திருமணம், குழந்தை, சிறந்த உத்தியோகம், தொழில் அபிவிருத்தி ஆகிய வரங்கள் கிடைக்கும். இத்தல விநாயகருக்கு பொல்லா பிள்ளையார் என்று பெயர். சுயம்புவாக தோன்றியவர் இவர். மெய்கண்ட தேவருக்கு தனது 5வது வயதில் ஞானோபதேசம் செய்தவர். பேச்சு குறைபாடு உடையவர்கள் இவரை வழிபட்டால் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை. நீங்கள் அனைவரும் ஒரு முறை இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள ஈசன், அம்பிகை மற்றும் இப்பிள்ளையாரை வழிபட்டு செல்லுங்கள். இவர்களது அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.